Hello viewers, welcome to Learn Computing Easy channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மல்டி லெவல் நார் சர்க்கியூட். அதாவது இந்த வீடியோவில் ஒரு பூலியன் எக்ஸ்பிரஷனை அண்ட் ஆர் நாட் யூஸ் பண்ணி ட்ரா பண்ண ஒரு பூலியன் எக்ஸ்பிரஷனை எப்படி நார் சர்க்கியூட்டாக மாற்றுறது அப்படிங்கிறதான் இங்கே பார்க்க போகிறோம். அதை எப்படி மாற்றுறதுன்னா ஃபஸ்ட்டு அண்ட் ஆர் நாட் வச்சு ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கியூட்டை ட்ரா பண்ணணும். அந்த ஈக்குவேஷனை வச்சு ட்ரா பண்ணிடணும். அதுக்கப்புறம் அந்த ஒவ்வொரு கேட்டுக்கும் ஈக்குவலண்ட்டான நார் கேட்டை அதில் அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப் ஒன்று இருக்குது, அதை ரெடியூஸ் பண்ணுற ஸ்டெப்பு, கேட்டை ரெடியூஸ் பண்ணுற ஸ்டெப்பு. அதை முடிச்சதுன்னா நம்மளுக்கு நார் சர்க்கியூட் கிடச்சிரும். இப்போ ஒரு அண்ட் ஆர் நாட் கேட் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணுற ஒரு லாஜிக் சர்க்கியூட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் ஏன் நம்ம நார் கேட்டுக்கு போகணும், நேண்ட் கேட்டுக்கு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ட் ஆர் நாட் சர்க்கியூட் அதாவது ஐசிஸ் அவைலபிளாக இருக்கிறத விட நார் அண்ட் நேண்ட் அதிகமாக நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கும். எக்கனாமிக்கலி இது ஃபீஸிபிளாக இருக்கும். அதனால தான் அண்ட் ஆர் நாட் யூஸ் பண்ணி டயக்ராம் வரைகிறதுக்கு பதிலாக நம்மளுக்கு நார் அண்ட் நேண்ட் யூஸ் பண்ணி அந்த சர்க்கியூட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. போன வீடியோவில் ஒரு அண்ட் ஆர் நாட் யூஸ் பண்ணி ட்ரா பண்ண ஒரு லாஜிக் டயக்ராமை நேண்ட் யூஸ் பண்ணி எப்படி வரைகிறது அப்படிங்கிறத காமிச்சிருப்பேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நார் கேட் வச்சு எப்படி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போனால் இங்கே இருக்கிற ஈக்குவேஷனை F = AB + CD இந்த ஈக்குவேஷனை ஃபஸ்ட்டு லாஜிக் டயக்ராமாக நான் ட்ரா பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி அண்ட் ஆர் நாட் அந்த 3 கேட்டுக்கும் எப்படி நாராக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். அப்புறம் அந்த ஈக்குவேஷனை வச்சு ட்ரா பண்ணலாம். ஃபஸ்ட்டு அண்ட் கேட்டு. அண்ட் கேட் எப்படி இருக்கும்? இப்போ ஏபின்னு 2 இன்புட்னா ஆண்டுக்கு எஃப்னு ஒரு அவுட்புட் வரும், அதாவது ஏபி அதான் அவுட்புட். இப்போது இதை நாராக எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனா இந்த ஆண்டை 2 சிங்கிள் இன்புட் நார் கேட்டாக மாற்றணும். இது ஏ, இது பி. இந்த 2 அவுட்புட்டை ஒரு டபுள் இன்புட் நார் கேட்டில் அப்ளை பண்ணணும். ஓகே, இப்போ என்னோட அவுட்புட் பார்த்திங்கன்னா ஏவை ஒரு சிங்கிள் இன்புட் நார் கேட்டில் கொடுத்தோன்னா இது நாட் கேட்டாக ஆக்ட் ஆகும். சிங்கிள் இன்புட் நார் கேட்டும் சிங்கிள் இன்புட் நேண்ட் கேட்டும் நாட் கேட்டாக ஆக்ட் ஆகும். அதனால் இப்போ ஏவாக நம்ம இன்புட் கொடுத்தோன்னா நம்மளுக்கு அவுட்புட் ஏ டேஷ்னு வரும். அதே பி நம்ம இன்புட்டாக கொடுக்கும்போது பி டேஷ்னு அவுட்புட் வரும். இப்போது இது ரெண்டும் இங்கே டபுள் இன்புட் நார் கேட்குள்ளே கொடுக்கும்போது நம்மளுக்கு அவுட்புட்டாக என்ன வரும்னா ஏ டேஷ் ப்ளஸ் பி டேஷ் த ஹோல் டேஷ். ஓகே, ஆரோட காம்ப்ளிமெண்ட் தான் நார், அதனால தான் ஏ டேஷ் ப்ளஸ் பி டேஷ் த ஹோல் டேஷ்னு போட்டேன். அப்படின்னா இப்போ இந்த காம்ப்ளிமெண்ட்டை உள்ளே கொண்டு போகிறோம். கொண்டு வரும்போது டி மார்கன்ஸ் தியரம் படி இந்த காம்ப்ளிமெண்ட் நார்மலாக மாறிடும், நார்மல் காம்ப்ளிமெண்ட்டாக மாறும். அதே மாதிரி ஆப்ரேட்டர்ஸும் மாறும். அப்படி மாறும்போது ஏ டேஷ் ஏன்னு மாறும், ஆர் ஆண்டாக மாறிடும், பி டேஷ் பின்னு மாறும். இப்போ இதனோட அவுட்புட் அப்படியே வந்துருச்சா? அதுக்கு அடுத்தது ஆர். ஆர் டபுள் இன்புட் நார் கேட் கொடுத்துட்டு அதில் எக்ஸ்டர்னல் இன்புட்டை கொடுத்துட்டு அதனோட அவுட்புட்டை ஒரு சிங்கிள் இன்புட் நார் கேட்டில் கொடுக்குறோம். இப்போ ஆர் எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும், ஏ பி. இதனோட அவுட்புட் ஏ ப்ளஸ் பின்னு வரும். இப்போ இதில் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஏபியை நார் கேட்குள்ளே இன்புட்டாக கொடுத்துருக்கேன். அதனோட அவுட்புட் எப்படி இருக்குன்னா ஏ ப்ளஸ் பி த ஹோல் டேஷ். இந்த அவுட்புட்டை சிங்கிள் இன்புட் நார் கேட்டில் கொடுக்கும்போது இது காம்ப்ளிமெண்ட்டாக ஆக்ட் ஆகும், த ஹோல் டேஷ். அப்போ இந்த காம்ப்ளிமெண்ட்டும் கேன்சல் ஆகி ஏ ப்ளஸ் பின்னு அவுட்புட் வரும். அடுத்தது நாட் கேட்.
நாட் கேட் எப்படி இருக்கும், சிங்கிள் இன்புட் நாட் கேட் தான். நாட் கேட் எப்போதுமே சிங்கிள் இன்புட்டாக தான் இருக்கும். ஏன்னு கொடுத்தா நம்மளுக்கு ஏ டேஷ்னு வரும். அதே மாதிரி சிங்கிள் இன்புட் நாட் கேட்டும் நாட் கேட்டாக ஒர்க் ஆகும். நீங்கள் ஏன்னு கொடுத்தீங்கன்னா ஏ டேஷ்னு வரும். ஓகே, இதுதான் ஒரு அண்ட் ஆர் நாட் கேட்டை நாராக மாற்றுறது. இப்போ நான் இங்கே கொடுத்துருக்க இல்லையா, இதை யூஸ் பண்ணி தான் இப்போ இந்த ஈக்குவேஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம மாற்றணும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஈக்குவேஷனை ஃபஸ்ட்டு லாஜிக் டயக்ராமாக ட்ரா பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஏபி AND கேட்டு, அடுத்து சிடி AND கேட்டு. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆரில் கொடுக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த லாஜிக் டயக்ராமை நார் கேட் வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். இப்போது நார் கேட் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது எல்லா இன்புட்ஸுமே எக்ஸ்டர்னலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதாவது நார்மல் வேரியபிளாக இருந்தாலும் சரி, காம்ப்ளிமெண்ட் வேரியபிளாக இருந்தாலும் சரி, எல்லாமே எக்ஸ்டர்னலாக இருக்கிற மாதிரி நாம் பார்த்துக்கணும். இப்போ அங்கே ஏபிசிடின்னு நார்மல் வேரியபிள்ஸ் இருக்குது. இப்போ டேஷ் கொடுத்து எதாவது இருந்ததுன்னா அதுவும் நார்மல் வேரியபிள் மாதிரி எக்ஸ்டர்னலாக இருக்கணும். இப்போ வந்து டி டேஷ்னு இருந்துச்சுன்னா டி டேஷ்னு எக்ஸ்டர்னலாக இன்புட் வர மாதிரி பார்த்துக்கணும். ஓகேவா? இப்போது இந்த 3 கேட்டையும் நம்ம நாராக மாற்ற போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த AND கேட் ஏபி. AND கேட்டை எப்படி நாராக மாற்றுறது? சிங்கிள் இன்புட் நார் கேட்டில் 2 இன்புட்டையும் கொடுக்குறோம். ஏக்கு ஒரு சிங்கிள் இன்புட் நார் கேட், பிக்கு ஒரு சிங்கிள் இன்புட் நார் கேட், அதை ஒரு டபுள் இன்புட் நார் கேட்டில் கொடுக்குறோம். ஓகே, அடுத்தது சிடி. சியை ஒரு சிங்கிள் இன்புட் நார் கேட், டியை ஒரு சிங்கிள் இன்புட் நார் கேட், அதை எடுத்துகிட்டு வந்து ஒரு டபுள் இன்புட் நார் கேட்டில் கொடுக்குறோம். இப்போது இந்த 2 AND கேட்டோட அவுட்புட்டை 6 கொடுத்துருக்கோம். இப்போ 6 எப்படி போடணும்னா, ஒரு டபுள் இன்புட் நார் கேட் followed by single input NOR gate. ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ட்ரா பண்ணிடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, கண்டினியூவஸ் சிங்கிள் இன்புட் NOR gate வந்ததுன்னா அதை நம்ம கேன்சல் பண்ணிடணும். இங்கே அந்த மாதிரி எதுவுமே இல்லை, ஒரே ஒரு சிங்கிள் இன்புட் NOR gate தான் இருக்குது. இது வந்து எந்த ஆப்ரேஷனையும் மாற்றாது, அதனால் இது அப்படியே இருக்கும். அடுத்தது எக்ஸ்டர்னல் இன்புட் ஏதாவது சிங்கிள் இன்புட் NOR gateல போயிருக்கா அப்படின்னு பார்க்குறோம். அப்படி பார்த்தீங்கன்னா இது எல்லாமே சிங்கிள் இன்புட் NOR gateல தான் போகுது. அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த 4 இன்புட்டையும் இந்த NOR gateலேருந்து எடுத்துகிட்டு, இந்த 4 NOR gateயுமே எடுத்துகிட்டு டைரெக்டாக டபுள் இன்புட் NOR gateல கொடுத்துட்டு இந்த எக்ஸ்டர்னல் வேரியபிள் எல்லாத்தையும் அதனோட காம்ப்ளிமெண்ட்டாக மாற்றணும். ஓகே, இப்போது இந்த 4த்தையும் எடுத்துடுறேன். எடுத்துட்டு ஃபஸ்ட்டு இந்த NOR gateக்கு இந்த ஏவையும் பியையும் அதனோட காம்ப்ளிமெண்ட் ஃபார்மில் கொடுக்குறேன். ஏ டேஷ் அண்ட் பி டேஷ் இந்த 2 NOR gateயும் எடுத்துட்டேன். இதை டைரெக்டாக கொடுத்துட்டு இது 2 வேரியபிளையும், அதாவது 2 இன்புட்டையும் காம்ப்ளிமெண்ட் ஃபார்மில் மாற்றிட்டேன். அதுக்கு அடுத்தது சிடி. சிடி வந்து அதனோட NOR gate எடுத்துகிட்டு இதை டைரெக்டாக டபுள் இன்புட் NOR gateல கொடுத்துட்டு சியும் டியும் சி டேஷ் டி டேஷ்னு மாற்றுறேன். மாற்றிட்டு அதுக்கப்புறம் அதை டைரெக்டாக டபுள் இன்புட் NOR gateக்கு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ஒரு சிங்கிள் இன்புட் NOR gate. இப்படி தான் ஒரு AND OR NOT யூஸ் பண்ணி வர பூலியன் எக்ஸ்ப்ரெஷனை லாஜிக் டயக்ராமாக மாற்றிட்டு அந்த லாஜிக் டயக்ராமை NOR gate இம்ப்ளிமெண்ட் பண்ணுற லாஜிக் டயக்ராமாக இப்படி தான் மாற்றணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு AND OR NOT வச்சு முதல்ல லாஜிக் டயக்ராம் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் NOR gate அதுக்கான ஒவ்வொரு கேட்டுக்குமான NOR gate அதை மாற்றிட்டு மாற்றும்போது எல்லா எக்ஸ்டர்னல் வேரியபிளுமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதாவது நார்மல் ஃபார்மில் இருக்கிற வேரியபிளும் சரி,
காம்ப்ளிமெண்ட் ஃபார்மில் இருக்கிற வேரியபிளும் சரி எல்லாமே வந்து எக்ஸ்டர்னலாக இருக்கிற மாதிரி நம்ம லாஜிக் டயக்ராம் போடணும். போட்டுட்டு அடுத்தது எக்ஸ்டர்னலாக எந்தெந்த இன்புட்லாம் சிங்கிள் இன்புட் நார் கேட்டில் வருதோ அதை எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிவிட்டு அந்த இன்புட்டை டைரெக்டாக அதுக்கு அடுத்து வர டபுள் இன்புட் நார் கேட்டில் கொடுத்துட்டு எக்ஸ்டர்னல் வேரியபிளை அதனோட காம்ப்ளிமெண்ட் ஃபார்மாக மாற்றிக்கணும். அடுத்தது கண்டினியூஸ் சிங்கிள் இன்புட் நார் கேட் எங்கேயாவது வந்துச்சுன்னா அதை கேன்சல் பண்ணிடணும். கேன்சல் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த டபுள் இன்புட் நார் கேட்குள்ளே அந்த கனெக்ஷனை கொடுத்துடணும். இப்படி தான் ஒரு அண்ட் ஆர் நாட் யூஸ் பண்ணி வர லாஜிக் டயக்ராமை நார் கேட் யூஸ் பண்ணி லாஜிக் டயக்ராமாக வரைகிறது. தேங்க்யூ. இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றின உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, இந்த வீடியோவில் வர லெக்சர் உங்களுக்கு புரிஞ்சிருதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். லேர்ன் கம்ப்யூட்டர் டெக் ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.